அந்த நாள் கொஞ்சம் பரவாயில்லடி மொட்டைக்காரி. ஏதோ இப்ப போட்டு ஏதோ காப்பி என்னமோ வச்சு கொடுத்தியா, அது குடிச்சது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுடி. காலையில இந்த சின்ன பிள்ளைய வைக்க சொன்னா அந்த மாதிரி அவன் எனக்கு போட்டு கலந்தாலும் ஒரே காரண்டி. ஏன்னா மிளகாத்தூள் மாதிரி ஏதோ போட்டு வச்சுட்டாலும் என்ன கிறகுமா வாயிலே வைக்கவே முடியல. கழுவு எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. நான் கூட ஏதோ பக்கத்துல தான் போயிருப்பா, வந்து எட்டு பாப்பான்னு நினைச்சா காலையில ஓன விளையாட்டுறது இன்னும் வீடே வந்து சேரல. ஆமா, அவளுக்கு எங்க போய் இந்த மாதிரி எல்லாம் வைக்க தெரியும்? நீவும் அவகிட்ட சொல்லியிருக்கிற பாரு. எனக்கு காலையிலே ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல, நான் தான் வந்திருப்பேன்ல. எனக்கு அங்க என்ன வேலை? நானும் ஒரு வாரமா இன்னடி காணோம் அப்படின்னு நானும் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரி மத்தியானம் சாப்பாடு ஏதோ காலையில செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அவளுக்கு ஏதாவது கூட மாட ஏதாவது காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு சரி மத்தியானம் மேலே போலாம் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள காலைமா புருஷா வந்து எங்க அத்தை உடம்புக்கு முடியல படுத்துட்டு இருக்காங்க, நீங்க போய் கூட இருங்கன்னு சொன்னாரு. சரி அப்புறம் நான் அப்பவே வந்துட்டு கிளம்பி காலையில ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எங்கடி நானே வரலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே நம்ம வெளியே வந்தாலே ஏதோ குளிர் அடிக்கிற மாதிரியே இருக்குதா, ஒரே சலுப்பாவே இருக்குதுடி. அதனாலதான் நானும் இங்கே வரவே இல்லை. சரி இவன் வந்தது எனக்கு தெரியல இந்த கணேசன். அப்புறம் அவன் வந்து ஏதோ சுஜேந்திராஸ் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. பேசத்தான் கேட்டது எனக்கே இது முழிப்பு வந்து தப்பு, கண்ணை திறக்கவே முடியல. கண்ணு மூடிட்டே போய் பேசிட்டு இருந்தேன். அதை ஒன்று அனுப்பியிருக்கிறான். சாப்பிட்டுட்டு வந்தியாடி? இங்கேயும் வந்து ஒன்றும் சாப்பிடாம காப்பி வச்சு குடிச்சிட்டு உட்காந்துட்டேன். இப்போ போட்டு சாப்பிட்டு போ. நானே எல்லாம் காலையில் செஞ்சு வச்சுட்டு தான் படுத்தேன். இல்லைறாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதான் சாப்பாடு செஞ்சுட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் அது காலையில் சரி எதுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கண்ணா. சரி நானும் மட்டும் வேண்டாம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி சாப்பிட்டுட்டு அப்பதான் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க மருமக வந்தாரு. அப்புறம் வந்ததுமே சொன்னாரு சரி சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்கன்னாரு. நானும் இங்கே எனக்கு அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. சரி தட்டில் போட்டது மட்டும் அப்படியே சாப்பிட்டுட்டு உனக்கு கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வந்து ஆக்கவே ஆக்க மாட்டேயான்ட்டு நீ தான் வேண்டான்ட்டிய ஒன்றும். சரி எடுத்துட்டு வந்த கிடக்குது இருந்தால் இருக்கட்டும். பொழுதோட ஏதோ சென்ட்ராஸ் வந்து சாப்பிடட்டும். இந்த சின்ன பிள்ளை எங்கே போனானே தெரியல. வாரு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நானும் உடம்பு கூடியாக படுத்துட்டு இருக்கிறேன். எங்கே போனால் என்னன்னு ஒன்றும் தெரியல. நானும் ஏதாச்சும் பக்கத்தில் தான் இருப்பான்னு பார்த்தா இன்னும் வீட்டுக்கே வரல பாருவோம். தெரியல, நானும் அங்கிருந்து வரும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஒருத்தருமே சின்னவளை எங்கேயுமே தென்படவே இல்லை எனக்கு. இந்த ராமாயுமே இந்த சுப்பு கருப்பாயெல்லாம் எங்கள் பக்கத்து ஊருக்கு கோயிலுக்கு போயிருக்கிறாங்களாமா. அது மட்டும் சொன்னாங்க. என்னை கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி வரையான்னு. இல்லை நான் வரல அப்படின்ட்டேன். அப்போ அவங்க 3 பேர் போயிருக்கிறாங்க. ஓஹோ அப்படியா? அப்போ அவங்க ஒருத்தர் இல்லையா? உன்னை கூப்பிட்டுருக்குறாங்க, என்னை கூப்பிடவே இல்லை அவங்க. கூப்பிட்டாங்களாம்மா, நீ தான் ஃபோன் எடுக்கலையாம்மா. நீ எடுக்காதனால தான் எனக்கே கூப்பிட்டுருக்குறாங்க. அப்படியா? கூப்பிட்டாங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியலப்போ. அது ஃபோனாக கேட்கவே இல்லையாட்டுருக்குது எனக்கு. சரி கூப்பிட்டுருந்தாலும் போயிட்டு போக முடியும். நானே இப்படி கடையாக கிடக்கிறதாச்சு எங்கே போய் போகிறது. சரி அவங்க போயிட்டு வரட்டு போ. இன்னொரு நாளைக்கு வேணால் நம்ம போகலாம். ஆமாம் நானும் அதான் சொன்னேன். திடீர்னு கூப்பிட்டு எப்படி வரதே, நீங்கள் போயிட்டு வாங்க இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பொழுதோட உப்புல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. சீதா நீ வேணா வீட்டு கிளம்பணும், கிளம்பு போ. பிள்ளைங்க வேற வந்துருவாங்கல்ல நீ. ஆமாங்க அம்மா வர நேரம் தான் ஆச்சு. சாவி வச்சுட்டு தான் வந்தேன். சரி சீதா பண்ணி கிளம்பு. போறக்குள்ளேயே பிள்ளைங்கள வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் காணும்னு சொல்லி தேடிட்டு போறாங்க. நீ போ. நானும் நீ சந்தைக்கு கிளம்புறதா. வண்டி வந்துருச்சு. இந்த பக்கத்துல தான் இருக்குது. நீ சித்த நேரத்துல வந்துருவாங்க. இப்போ நானுமே ஜகானும் வரானாங்க. 2 பேரும் சந்தைக்கு போறோம். போயிட்டு அப்புறம் நான் ராத்திரி வர கொஞ்சம் நேரம் மணால் ஆகும். சரியா? நீ பார்த்துரு. சரி மாமா. சரி அப்ப நான் கிளம்புறேன். சரி பார்த்துக்கோ சீதா. சரி மாமா நான் போய்க்கிறேங்க. சரி நீங்களும் வார்த்தை எல்லாம் சந்தையில போட்டுட்டு சரி வாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படியே. ராமண்ணா ராமண்ணா. ஜகா இங்க களத்துமேட்டு கிட்ட தான் நிக்கிற. என்னப்பா வண்டி வந்துருச்சா? வந்துருச்சு. நான் மூட்டையெல்லாம் ஏத்திடலாம். வரீங்களா? இதான் வந்துட்டேன். எப்பா வாப்பா மூட்டை ஏத்தோன்னு ஒரு கை பிடிப்பா. என்னன்னா ஆளுங்க இல்லையா ஏத்துறக்கு? இல்லப்பா ஒரு ஆளு தான் இருக்கிறாங்க. வாப்பா கொஞ்சம். சரி நான் வரேண்ணா. சந்தையில கொண்டு போய் போறதானண்ணா? ஆமாப்பா இங்க மட்டும் கொஞ்சம் ஏத்தி விட்டீன்னு போதும். சரியா? சந்தையில கூட இறக்குற காலுங்க இருக்கிறாங்க. அங்க நான் பாத்துக்கிறேன். இங்க மட்டும் ஒரு கை பிடிப்பா கொஞ்சம் ஏத்துறக்கு. சரி அதனால என்ன வாங்க நான் ஏத்துறேன். இந்த பை யாரோடது? என்ன இங்க வந்திருக்குது? இந்த பொருளைங்க ஏதாவது எடுத்து வச்சிருப்பாங்களா? டேய் பூமாரி, சுரேஷ் என்னம்மா? அட என்ன இந்த பக்கம் இருந்து வர? அம்மா எங்க போன நீ? ஏமா இங்க தான் இருந்தா? நான் வீட்டுக்குள்ள இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிறேன். அம்மா என்ன இங்க பை இருக்குது? ஒருத்தரை காணோம். நீ இந்த பைய வச்சியா? அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன பை என்னன்னு தெரியலன்ட்டு. நான் எதுக்கு இந்த கட்ட பை வச்சுட்டு போறேன்? இது நாள கொண்டு வரல. யார் வச்சிருப்பாங்க அப்புறம்? ஏமா நீங்க தான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மேல அப்பதான் வந்தாலும் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் காலேஜ் விட்டு வந்தப்போ ஃபோன் பண்ணாங்க எனக்கு வருவாங்கன்ட்டு. ஒருவேளை அப்பத்தா தான் கொண்டு வந்து கட்ட பை வச்சிருப்பாங்களா என்னம்மா? என்னடா சொல்ற? அப்பத்தா இன்னும் வரலையே வீட்டுக்கு. நல்லா பாருங்க. அப்பத்தா உள்ளதா ஏதாவது இருப்பாங்களா என்னம்மா? இல்லாட்டி பைய மட்டும் எப்படிங்க இருக்கும்? ஆனா இப்பதான் நான் உள்ள இருந்து தான் வர்றேன். இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்பத்தா? பேராண்டி. தாத்தா நீங்களா வந்திருக்கீங்க? நான் கூட அப்பத்தா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாங்க மாமா வாங்க. என்னம்மா மருமகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? டே பேரா என்னடா காலேஜ்க்கெல்லாம் போயிட்டியாமா? வேத்தியங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறோம் மாமா. எங்க அத்தை? அது ஏமா கேட்குற? 2 பேரும் தான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம். வழியில் பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணோம்? பஸ்குள்ளேயே அவளுக்கு வயிறு வலிக்குதா அது இதுன்னு கடந்தா வாந்தி வர மாதிரின்ட்டு.
இதான் வந்து இறங்குனதுமே கொண்டு வந்து பைய வச்சுட்டு இங்க பழக்காளி பக்கம் தான் போயிருக்கிறாளாட்டு இருக்குது. ஓ அப்படியா? நான் என்னடா பையன் மட்டும் இருக்குது ஒருத்தரை காணமேட்டு இப்பதான் பையனை கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரி வாங்க மாமா உள்ள வந்து உட்காருங்க, வாங்க நம்ம அத்தையை பார்க்கறேன். ஆமா கண்ணு, அவ ஏதோ வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கேயாவது பின்னாடி தான் இருப்பா, போய் பார்ப்போ. நான் இதை வழியில அதான் என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன்னா சரி அதை பேசி பின்னாடி வந்துட்டு இருந்தா. அவசரமா ஓடி வந்தா முன்னாடி அதை வாரு பையன் இங்க வச்சிருக்கிறா வாரு. அங்கதான் எங்கேயாவது பழக்காளி பக்கம் தான் இருப்பா. சரி போய் பார்க்கணும் போ. சரிங்க மாமா. சரிடா தம்பி, போ தாத்தா கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வை, போ தண்ணி வந்து கொடு, நான் போய் ஆப்பத்தாவை பார்த்துட்டு வரேன். வாங்க தாத்தா உள்ள வாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க இங்க வந்து? என்னடா வேறாண்டி பண்றது? நானும் வரலாம் தான் நினைச்சிட்டே இருக்கிறது. அவங்க உங்க வெறிய பை தான் இப்ப வர அப்ப வர அடுத்த மாசம் வர இந்த மாசம் வரேன்ட்டு நான் கடத்திக்கிட்டே இருந்துட்டான். சரி அந்த உள்ளங்க வேற தனியா பொக்குன்னு இருக்குதா. சரி அதனாலதான் சாமி அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டேன். இப்ப என்ன தாத்தா பெரியப்பா வந்தாங்களா? அவன் 4 நாளைக்கு முன்னாடி தான் சாமி வந்தா. சரி அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு சரி குடும்பத்தோட இருடா கொஞ்ச நாளுக்கு லீவ் முடிகிற வரைக்கும் நாங்கள் சின்னம்மாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். அந்த உள்ளங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போவே இல்லை இங்கேயே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம். சரி சரி வாங்க தாத்தா உள்ள வாங்க. வரேன். பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்கிறன்ற வேத்தி என்ற சலக்குட்டி. இருக்கறா தாத்தா உள்ளதான் இருக்கறா. உங்க அப்பா இருக்கிறானா வீட்டுல? எங்க அப்பா இப்ப இங்க வீட்ல இருக்க போறாரு, அவர் தோட்டத்துல எல்லாம் இருப்பாரு. ஓஹோ தோட்டத்துக்கு போயிடுறான். சரி எத்தனை மணிக்கு வருவான்? அதனால சொல்ல முடியாது தாத்தா, அவர் எத்தனை மணிக்கு வருவாருனால. அவர் வாட்டு திடீர்னு சீக்கிரம் வருவாரு, நானும் முடிச்சு வருவாரு, அது அவருக்கு தான் தெரியும் அவர் அப்ப வருவாருன்னு. சரி வாங்க தாத்தா உள்ள வாங்க. நான் இந்த பைய எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்க பேராண்டி, எடுத்துக்கோ உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கிற, எடுத்துக்கோங்க. சரி வாங்க தாத்தா. சரி நட. என்ன சோனி, சாவி இருந்ததா இல்லையா? இந்த அம்மா எங்க வச்சாங்கன்னு தெரியல, போன் பண்ண சாவி வீட்டுல தான் வச்சிட்டு வந்தானாங்க. நானும் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. நல்லா தேடி பார்த்தியா இல்லையா? வச்சுட்டு போறான்னு சொன்னாங்கன்னா வச்சிருப்பாங்கடி, கொஞ்சம் நல்லா தான் பாரு. நீயே போய் பாரு போ, எனக்கு தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. எனக்கே ஒரு கோவமா வருது. முதல்ல போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா பார்க்கலான்னு பார்த்தா இப்பன்னு பார்த்து வீடு போட்டு வச்சுட்டு சாவி எங்க வச்சாங்கன்னு தெரியாம நானும் இதாக இருக்கிற சும்மா போய் தேடுன்னு. நீ போய் தேடு போடி. சோனி மாயா ஏன்டி 2 பேரும் இங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? சாவி வச்சுட்டு தானே போனா? ஏன் சோனி உனக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னல, ஏன் உள்ள வாங்க நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? ஏமா எங்கம்மா சாவி வச்சிருக்கீங்க? தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. ஆமாம் அப்பளே இருந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறா. போய் பார்த்தா கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கத்திட்டு இருக்கிறா. நல்லா தேடி பாருடினா நீ போய் தேடு, இப்பதான் என்ன சொல்லிட்டு இருந்தா. ஏன் ஜோடி சாவி கிடைக்கல? இங்க அரவாரத்துல தான் வச்சுட்டு போனேன், உனக்கு அது கூட கண்ணு தெரியலையா? அரவாரத்துலையா? அந்த ஆணியில மாட்டி விட்டு உங்க அப்பன் சத்தம் போடுறாங்கடி. அங்க எதுக்கு சாவியை போய் அப்படியே பூட்டிட்டு போய் முன்னாடி எல்லாத்தையும் தெரியுற மாதிரி தொங்க விட்டுட்டு வரா? நீ மேல அரவாரத்துல வச்சுட்டு வானாரா? சரி அதனாலதான் நான் அப்படி வச்சுட்டு போனேன். சரி யாரும் தெரியாது இல்லன்ட்டு உங்ககிட்ட போன்ல சொல்லலான்னு பார்த்தா சரி நீ எப்படி பார்த்து தேடி எடுத்துருவீங்கன்னு பார்த்தா முன்னாடியே வச்சிருந்தா கை விட்டு அப்படியே வரப்போகுது. எனக்கு அது கூட தெரியல, சரியா கவனிக்காம இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க வரப்பிள்ளைங்க. எனக்கு என்ன தெரியும் நீங்க எங்க வைக்கிறீங்க? ஒரே இடத்துல வச்சா தானே தெரியும். இனிமேல் எங்க வைக்கிறீங்க கரெக்டா சொல்லுங்க. எப்பவும் போல சும்மா மாத்திட்டே இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி கத்தாதனாடா, வா வீடு திறக்கிறேன் நானே. சரி இனிமேல் எங்கேயாச்சும் போன அரவாரத்தெல்லாம் தேடி பாருங்க சரியா? கை விட்டாலே எடுத்துடலாம், முன்னாடியே வச்சிருப்பேன். சரி வாங்க உள்ள வாங்க. உள்ள போனா பாத்ரூம்குள்ள பூந்துடாதடி, முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடி வெயிட் பண்றேன், நீயே போ. ஏண்டி மாயா நின்னுட்டா? போ துணி கிணி மாத்து. அவன் போயிருக்கிறாமா, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போகணும். ஓஹோ அப்படியா? சரிடி என்ன சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறது? அம்மா நாளைக்கு லீவா இருக்குதா? நாளைக்கு லீவு தாம்மா. ஏமாய்யா மாவு கொஞ்சம் இருக்குது, இந்த பணியாரம் ஏதாவது சொல்லலாமா? சுட்டு காப்பி வச்சு தர குடிங்க. உங்க அப்பா இன்னைக்கு சந்தைக்கு தான் போயிருக்கிறாரு இருக்குது, ஏதாவது கடையிலே வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. சரி அதான் சோறெல்லாம் ஒன்றும் ஆக்கல, இப்போ காலையில் செஞ்ச சாப்பாடு வேறு கொஞ்சம் இருக்குது, அதான் கொஞ்சம் மாவு இருக்குது, வேணா பணியாரம் போட்டு தர சாப்பிடுங்க. சரிம்மா. சரி நான் போய் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் வந்தா நீயும் போய் துணியெல்லாம் மாத்திட்டு வா போ. அவன் வந்தானே உள்ள வர சொல்லு சமையல் கட்டுக்கு. சரிம்மா. அம்மா வாங்கண்ணே சென்றாசி, வந்துட்டியா சாமி? வா. என்னம்மா மதியானம் மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு ரொம்ப முடியலன்ட்டு. நான் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். என்னம்மா என்னாச்சு? சரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வரலாம். இல்லதானே இப்போ கொஞ்சம் தேவலதான், பரவாயில்ல விடு. வாங்கம்மா, முடியலன்னா அப்புறம் என்ன பண்றது? போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சும்மா நீங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் மறுபடியும் படுக்க போட்டுருச்சுன்னு என்னம்மா பண்றது? நான் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்தேன். சின்ன பிள்ளைய வேணா கூப்பிடுங்க, அவளையும் கூட்டிட்டு போகலாம். வாங்க நீங்களும் கிளம்பி வாங்க போகலாம். இல்லப்பா சென்றாசி இப்போ கொஞ்சம் வரவாளா, மொட்டைக்கறி தான் வந்து கூட மாட இருந்தாளா, அவன் ஏதோ கசாயம் அதை இது போட்டு கொடுத்தா அதெல்லாம் குடிச்சேன், கொஞ்சம் சரியா தான் இருக்கிறேன் இப்போ பரவாயில்ல. காலையில இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் தேவலதா, ரொம்ப முடியலன்னு நானே சொல்றேன், அப்புறம் போய்க்கலாம் விடு. ஆமா சாமி, நீ வர வழியில ஏதாவது சின்ன பிள்ளை ஏதாவது பாத்தியாடா ரோட்ல வீட்டுல? அவளை நான் எதுக்கு பார்த்தேன்? நான் எங்கேயும் பார்க்கலையே. ஏமா அவன் வீட்டுல இல்லையா? அவங்க கூட தானே இருக்கு சொன்னேன். சரி மண்டை ஆட்டுனா இப்ப இல்லையா வீட்டுல? ஆமா ஓ நல்லா கேட்டேன், அவங்க இங்க இருக்கிறா. அவ காலையில எல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு சுடுதண்ணி ஊற்றி வச்சு போனவதான். எங்க போனா ஏது போனானே தெரியல. அவங்க அண்ணன் கூட வந்து பார்த்தா ஃபோன் பண்ணிட்டு இருந்தானாட்டு இருக்குது கணேசன். அவளை ஃபோனும் எடுக்கல ஒன்றும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் உனக்கு கூப்பிட்டானாட்டு இருக்குது. எங்க போனா என்னன்னே ஒன்றும் தெரியல, இன்னும் வீட்டுக்கும் வரல.
என்னம்மா சொல்றீங்க? காலையில போனவளா வீட்டுக்கே வரலையா? திங்கட்காச்சும் வருவாளே. அவ திங்கருக்கும் வரல உங்களுக்கும் வரல, எதுக்குமே அவ வரல. எங்க போனானே தெரியல, ஃபோன் பண்ணாலும் போகவே மாட்டேங்குது அவளுக்கு. ஓ என்னம்மா இது? நானே டயர்டாகி வீட்டுக்கு வந்தா இவ்வளவு வேற காணும்னு சொல்றீங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? அவங்க அண்ணன் வீட்டுக்கு ஏதாவது போயிட்டு போறா. நான் வேணா அங்க போய் பார்த்துட்டு வரட்டுமா ஒரு அவ அங்கேயும் போயிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவங்க அண்ணங்காரங்க வந்தாளா, அங்க இருந்திருந்து அவ அனுப்பியிருப்பாளா? மொட்டைக்காரி தானே வந்தா அவ. சின்னவள் அங்கேயும் வரலன்னு தான் சொன்னான். சரி மொட்டைக்காரி இவ்வளோ நேரம் இங்க இருந்துட்டு இப்பதான் போறா வீட்டுக்கு கிளம்பி. சரி அவ போயிட்டு அவ இருந்தாலும் அனுப்பிவிடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான். பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஓ இப்ப என்ன பண்றது? நம்ம ஒரு வெளியே பார்த்துட்டு வரட்டுமா? நீ எங்க போய் பாக்குற? அதான் வர வழியில் எங்கேயுமே இல்லைன்னு சொன்னா. ஆமாம்மா, வரும்போதெல்லாம் எங்கேயும் ரோட்ல எல்லாம் இல்ல, காணவள நான் பார்க்கவே இல்லை. சரி போ, சித்த நேரம் பார்க்கலாம். ஓ கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா முதல்ல போ. சரிங்கம்மா. நீ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, எங்கேயுமே இல்லை, யாருமே பார்க்கலாங்கிறாங்க. எங்க போயிருப்பா இவ? இந்த ராமாய் மருமகள் இவ கூட தானே சேர்ந்து போவா. எதுக்கும் ராமாய்க்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்க்கலாம், அவ வீட்டில் ஏதாவது இருக்கிறாளே என்ன. ஒரே சத்தமா இருக்குது, நிம்மதி தூங்குற கூட விட மாட்டாங்கப்பா. ஐயோ என்ன தலையெல்லாம் வலிக்குது ரொம்ப. எங்க இருக்கிறா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யார் பக்கத்துல? இவளா? சின்ன பிள்ளையா? அவன் என்ன பண்றா நம்ம வீட்ல? ஐயோ என்ன நம்ம எங்கேயோ இருக்கிறோம். சின்னப்புள்ள, சின்னப்புள்ள, அடியே சின்னப்புள்ள. ஐயோ என்ன இவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னு தெரியலையே அவளுக்கு. சின்னப்புள்ள, சின்னப்புள்ள எந்திரிடி சின்னப்புள்ள. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி, எந்திரிடி சீக்கிரமா. ஐயோ என்ன இவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, இப்படியே படுத்துட்டே இருக்கிறாளே. சின்னப்புள்ள, சின்னப்புள்ள. ஐயோ என்ன ஒரு அசைவும் இல்ல. ஐயோ எப்படி இங்க வந்து ரெண்டு பேர் படுத்துட்டு கிடந்தோம்? நம்ம என்ன நினைச்சு வந்தோம்? காலையில தான் புதையல் எடுத்துட்டு போலான்ட்டு வந்தோம். அப்படியே வந்துட்டு இருந்தோம். மலரக்கா வீட்டுக்கு போனோம், அந்த அக்கா வரலான்ட்டாங்க. அப்புறம் நம்ம வாட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். வழியில ஒரு சாமியார் ஏதோ பார்த்தோம். யாரோ ஒரு பொம்பளைக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு புரியலையே ஒண்ணுமே. இங்க எப்படி வந்தோம், எப்படி இங்க கிடக்குறோம், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சின்னப்புள்ளா, இவ வேற எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். எனக்கே ரொம்ப பயமா இருக்குது. அடியே சின்னப்புள்ளா. ஐயோ சின்னப்புள்ளா எந்திரடி. ஐயோ உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் யாருக்கு என்ன பதில் சொல்றது தெரியலையே. ஐயோ கடவுளே காப்பாத்துப்பா, எப்படியாச்சும் இவளை எழுப்பிட்டுருப்பா. ஆண்டவா கடவுளே, ஐயோ என்னமோ தேடி வந்து இப்படி கிடக்குறோமே, உங்களை காப்பாத்துப்பா கடவுளே. சின்னப்புள்ளா எந்திரிடி, உனக்கு ஒன்றும் ஆகாதடி, எந்திரிடி எந்திரிடி, சீக்கிரமா எந்திரிடி. ஐயோ என்ன இவ்வளோ தூரம் கூப்பிட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, உசுறு இருக்குதா இல்லையா, செத்துக்கிட்டு போயிட்டாளா? அடியே எந்திரிடி, ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னா என்னை எல்லாம் ஏதாவது சொல்லிடுவாங்கடி. ஐயோ தேடி வந்து வம்பளை மாட்டிக்கிட்டேனே நானே. மலரக்கா அப்பவே சொன்னாங்களே போக வேண்டான்ட்டு, நான் கேட்டனா இவ வச்சு கேட்டு வந்து பாரு, இப்போ இப்படி கிடக்குறோமே, இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஆண்டவா எப்படியாச்சும் இவளை எழுப்பிட்டுருப்பா. ஏ சின்னப்புள்ளா, சின்னப்புள்ளா, ஏ சின்னப்புள்ளா எந்திரிடி எந்திரிடி, சின்னப்புள்ளா சின்னப்புள்ளா. ஸோ நிம்மதியாக தூங்குற கூட விட மாட்டாங்கப்பா. இந்த அத்தை ஏன்டா இப்படி பண்றாங்களே, எப்போ பார்த்தாலும் சின்ன புள்ளான்ட்டு. நான் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேலையும் மோடாதே. போங்கத்தா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரனே. ஐயோ அப்பா ஏதோ தூக்கத்துல வளர உசுறு இருக்குது, உசுறு இருக்குது. ஆண்டவா எப்படி என்ன காப்பாத்திட்டப்பா, காப்பாத்திட்ட. நன்றிப்பா கடவுளே நன்றி. இவ வாரி இவங்க வீட்டுல ஏதோ பெட்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கிறா. அடியே அடியே சின்னப்புள்ளா எந்திரிச்சு தொலைடி. ஸோ உங்ககிட்ட தூங்க முடியாதுப்பா. நசனசான்னு எப்போ பார்த்தாலும் நொய்யும் பேசி நம்ம தூக்க கெடுக்கிறதே வேலையா போச்சு. இருங்க எந்திரிக்கிறேன். என்ன கண்ணு முடிச்சு இவ வந்துருக்கிறா? ஏ நிலா, நீ என்னடி பண்ற எங்க வீட்டுல? அது இவ்வளவு காலையில வந்திருக்கிறா? ஆமா உங்க வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கற. எந்திரிடி எந்திரி, முதல்ல எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு பாரு. ஐயோ போன உசுறு இப்பதான் எனக்கே வந்திருக்குது, கொஞ்சம் எந்திரிச்சு பாரு. என்னடி ஆச்சு? எங்க இருக்கிற நம்ம? இப்ப கேளு. இவ்வளவு நேரம் நான் என்ன அலமோதி கடந்த தெரியுமா? எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுட்டே இருந்த, நீ எந்திரிக்கவே இல்ல. உனக்கு என்னமா ஆயிப்போச்சு, நானே பயந்துட்டேன்டி. ஏண்டி இவ்வளவு நேரம் எழுப்புற, எந்திரிக்காம படுத்துட்டே இருக்கிறா? உங்க வீட்டுல பெட்ல படுத்துட்டு இருக்கிறவா ரொயாரமா தூங்கிட்டு இருக்கிறா. அது கிடக்கட்டும், நம்ம எதுக்கு இங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு என்னாச்சு? நல்ல வேலை நமக்கு என்னாச்சுன்னு கேட்டியே. நான் யாருன்னு கேட்காம அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏண்டி புதையல தேடி போலான்னு என்னை இப்படி வம்படியா கூட்டிட்டு வந்தியாடி. கூட்டிட்டு வந்து இங்க போட்டு ரோட்ல, இது நாடு காடா இல்ல ரோடான்னு ஒண்ணுமே தெரியல. ஒரே சுத்தி இருட்டா இருக்குது, எங்க இருக்கிறோன்னு எனக்கே தெரியல. ஆமாலா, புதையல தேடி போலாம் தானே போயிட்டு இருந்தோம். ஆமா நம்ம எப்படி இங்க வந்தோம்? நல்லா கேளு. அங்க ஏதோ சாமியார் உட்கார்ந்துட்டு இருந்தாரு இல்லடி, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சு அங்க நின்னுட்டு இருந்தோம்ல, அது வரைக்கும் தானே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியல. நம்ம எதுக்கு இங்க இருக்கிறோம்னு தெரியல, எப்ப வந்தோம்னு தெரியல. நானே ஏதோ சத்தமெல்லாம் கேட்டது, திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா இங்க படுத்து கிடக்குறோம். நானே எந்திரிச்சு உட்காந்து உன்னை எழுப்பி பார்த்துட்டு இருக்கிறேன் அவ்வளவு நேரமா. நீ வேற எந்திரிக்கவே இல்லை. உனக்கு என்னமா ஆகி வச்சு? நானே கும்பிடாத சாமி இல்ல, எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு இருக்கிறேன். நல்ல வேலை எந்திரிச்சேன். இந்த வாய் உசுறு வந்துச்சு போ இப்பதான். ஆமாடி, எனக்கும் அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது. சரி வா, முதல்ல இந்த இடத்த விட்டு போகலாம். மணி வேற அவளாச்சு, என்னன்னு ஒண்ணுமே தெரியலையடி. போன் எடுத்து பாருடி, டைம் என்னாச்சுன்னு. ஹலோ, இது பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இத வந்துட்டு இருக்கிறேன் வந்து சொல்றேன் வைங்க. யாருடி போன்ல? சின்ன பிள்ளை எங்க வீட்டுக்காரர் தாண்டி ஃபோன் பண்ணாரு. எங்க இருக்கிற, எங்க போனான்னு கேட்கறாருடி. மணி பாரு 9க்கு மேல ஆச்சுன்னு அவரே சொன்னாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம பக்கத்துல தான் இருக்கிறா, வந்தாரன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியாடி? எங்க அத்தை வேற காலையில இருந்து படுத்துட்டு இருந்தாங்கடி, உடம்புக்கு முடியலன்ட்டு.
நான் ஏதோ வந்துடலான்னு நினச்சிட்டு வந்தா என்னடி இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. எப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் என்னன்னு ஒன்றுமே தெரியலையேப்போ. அதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் சின்ன புள்ள. முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாவா? யாரும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதுடி எனக்கு. ஆமாடி நிலா, எனக்கும் அப்படிதான் இருக்குது. ஆமா, முதல்ல அந்த பேப்பர் ஏதாவது ஜோப்பில் இருக்குதா இல்லையான்னு பாரு. ஏன் போடி, எல்லாம் அதனாலதான். சும்மா வா, அது இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போகட்டும், நம்ம கிளம்பலாவா? சரிடி, போறதுதான் அப்படியே பாரு. ஏன் சின்ன புள்ள, இல்லடி. என்னது இல்லையா? தொலைஞ்சு போச்சா? ஏன் ஆமாடி, ஜோப்ல தான் வச்சிருந்த, காணோம் இப்போ. நமக்கு என்னமோ நடந்திருக்குது, என்னன்னு ஒண்ணுமே தெரியல. சரி வாடி, வீட்டுக்கு போலாவா? சரி சின்ன புள்ள, அது போனா போயிட்டு போகுதுடி. மலருக்கு அப்பவே சொன்னாங்க அப்படியெல்லாம் போகாதீங்கன்னு. நாம தான் கேட்காம வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். சரி வா, முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பலாவா? எங்க வீட்டுக்கார் வேற எங்க போனா ஏது போனான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி சீக்கிரம் வா. என்னடா அவளை போன் ஏன் பண்ணியா? எங்க போனாலாமா? கூப்பிட்டமா, போன் எடுத்தா இங்க பக்கத்துல தான் இருக்கிற, வந்தாரான்னு சொல்லிட்டு வச்சுட்டாமா. ஓஹோ அப்படியா? நான் காலையில கோயிலுக்கு போறான்னு போயிட்டேன். வீட்டுல ஆள் இல்ல இருந்து எங்க ஊர் சுத்த போயிட்டாலாட்டு இருக்குது. வாட்டு பேசிக்கிறேன். பொழுதா வீட்டுக்கு வந்து லைட் கூட போடாம எங்க போய் சுத்த போனான்னு தெரியல. சரிம்மா விடுங்க, வந்துருவோம்.